வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு நாங்கள் EmmyKutty சேனல்ல சிக்கன் டெவல் ஸ்ரீலங்கா ஸ்பெஷல் சிக்கன் டெவல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் கோழி இறைச்சி, கறி பவுடர், காஷ்மீரி மிளகாய் தூள், தக்காளி சோஸ், மிளகு, இஞ்சி, வெள்ளைப்பூடு, உப்பு, மஞ்சள் தூள், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பட்டை, பெரிய வெங்காயம், தேசிக்காய், குடைமிளகாய். முதலாவதாக நாங்கள் எடுத்து வைத்திருக்கிற இந்த கோழி இறைச்சி துண்டுகளை மரினேட் செய்து வைக்கலாம். அதுக்காக நாங்கள் அதோடு உப்பு சேர்க்கிறோம், மஞ்சள் தூள் சேர்க்கிறோம், மிளகு இடித்து வைத்த தூள் அதையும் சேர்க்கிறோம். அதனோடு ஸ்ரீலங்கா கறி மசாலா, ஸ்ரீலங்கா கறி பவுடரையும் சேர்த்து அதனோடு நாங்கள் எடுத்து வைத்திருந்த அந்த தேசி புளி அதையும் இந்த சிக்கனோடு சேர்த்து நாங்கள் இப்பொழுது கலந்து விடலாம். நன்றாக இந்த சிக்கன் சேரும்படி நாங்கள் நன்றாக கலந்து விட்டு ஒரு அரை மணித்தியாலங்கள் இதை மரினேட் செய்வதற்காக நாங்கள் வைக்கலாம். இப்பொழுது எங்களுடைய சிக்கன் மரினேட் ஆகிருக்கும். அரை மணித்தியாலம் கழித்து நாங்கள் ஒரு பாத்திரத்திலே இதை இட்டு பொரித்தெடுக்கலாம். மரினேட் செய்த கோழி துண்டுகள் எல்லாத்தையும் நாங்கள் இப்பொழுது இதை பொரித்தெடுப்போம். இப்பொழுது நன்றாக பொரிந்திருக்கும். இதை நாங்கள் இறக்கி எடுத்துவிட்டு நாங்கள் எடுத்து வச்சிருந்த எல்லா கோழி துண்டுகளையும் பொரித்தெடுக்கலாம். கோழி துண்டுகளை பொரித்தெடுத்து விட்டு நாங்கள் இப்பொழுது ஒரு பாத்திரத்திலே எண்ணெய் ஊற்றி அதிலே நாங்கள் இந்த எடுத்து வைத்திருந்த சாப் பண்ணி வச்சிருந்த, அதாவது நறுக்கி வைத்திருந்த எங்களுடைய அந்த இஞ்சியையும் வெள்ளை பூண்டையும் கலந்து நாங்கள் இப்பொழுது அதை வதக்கி எடுக்கலாம். நன்றாக அந்த பச்சை மணம் போகும் வரை நாங்கள் அதை வதக்கி எடுத்துக்கொண்டு அதனோடு ஒரு துண்டு கருவாப்பட்டை, நாங்கள் கருவா எடுத்திருந்தோம், சினமன் என்று சொல்வார்கள், அந்த கருவாப்பட்டையையும் அதிலே சேர்த்து சிறிது அதையும் கொஞ்சம் சூடாக்கி விடலாம். அது வதங்கியதும் நாங்கள் நறுக்கி வைத்திருந்த வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து கியூபாக நறுக்கி வைத்திருந்தோம். அதுபோல நாங்கள் எடுத்து வைத்திருந்த குடை மிளகாய், பச்சை மிளகாய் இரண்டையும் சேர்த்திருக்கிறோம். நீங்கள் இதிலே நாங்கள் குடை மிளகாய் எடுத்திருக்கிறோம். நீங்கள் உங்களுக்கு விரும்பினால் இந்த பஜ்ஜிக்கு யூஸ் பண்ணுவார்கள் இல்லையா, அந்த கறி மிளகாய் என்று சொல்வார்கள், அந்த கறி மிளகாயை சேர்த்து கொள்ளலாம். அதோடு சிறிது உப்பையும் சேர்த்து நாங்கள் இப்பொழுது இதை வதக்கி எடுக்கலாம். நாங்கள் இதிலே குடை மிளகாய் சேர்த்திருக்கிறோம், கேப்சிகம், கிரீன் கேப்சிகம் சேர்த்து இதை நன்றாக வதக்க வேண்டிய தேவையில்லை, ஓரளவுக்கு மீடியம் லெவலாக வதக்க வேண்டும். அதோடு நாங்கள் இந்த எடுத்து வைத்திருந்த காஷ்மீரி சில்லி பவுடர் அதையும் இதிலே கலந்து அந்த பச்சை வாசம் போகும் வரை நாங்கள் இதை ஒரு முறை வதக்கி எடுக்கலாம். வதக்கி எடுத்துவிட்டு நாங்கள் ஏற்கனவே பொரித்து எடுத்து வைத்திருந்த கோழி இறைச்சி துண்டுகளை இதனோடு சேர்த்து நன்றாக கலந்து விடுவோம். இந்த வெங்காயம், கேப்சிகம், பச்சை மிளகாய், காஷ்மீரி சில்லி பவுடர் எல்லாம் போட்டிருந்தோம், அதையெல்லாம் சேர்த்து நாங்கள் நன்றாக கலந்து விடலாம். கலந்து விட்டு நாங்கள் எடுத்து வைத்திருந்த நறுக்கி வைத்திருந்த தக்காளி, ஒரு தக்காளி எடுத்து நறுக்கி வைத்திருந்தோம், அதுவும் கியூப்ஸாக வெட்டி வைத்திருந்தோம், அதையும் இப்பொழுது இதிலே கலந்து நாங்கள் சேர்த்து நன்றாக கலந்து விடலாம். தக்காளியை நாங்கள் ஏற்கனவே போடவில்லை என்றால் தக்காளி விரைவாக வேகி கரைந்துவிடும். அதனால்தான் நாங்கள் லேட்டாக போடுகின்றோம். லேட்டாக அதிலே போட்டு நாங்கள் இதை சிறிது நேரம் கலந்து விடலாம். கலந்துவிட்டு சிறிது நேரம் சூடாகியபின் நாங்கள் இதனோடு எடுத்து வைத்திருக்கின்ற அந்த தக்காளி சோஸையும் இதிலே கலந்து சேர்த்து நாங்கள் கலந்து விடலாம். தக்காளி சோஸையும் சேர்த்த பின் நன்றாக நாங்கள் இதை கலந்து விட வேண்டும். எல்லா பாகத்திலையும் இந்த தக்காளி சோஸ் நன்றாக சேர வேண்டும். உங்களுக்கு விரும்பிய அளவு சோஸ் நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். கூடிய சோஸ் விருப்பமானவர்கள் கூடிய அளவு சேர்த்து நன்றாக இதை மிக்ஸ் செய்து கொள்ளலாம். நன்றாக சோஸ் சேர்த்த பின் நன்றாக கலந்து விட வேண்டும். எல்லா பாகங்களிலேயும் அந்த சோஸ் பட வேண்டும். அவ்வளவுதான் நண்பர்களே, எங்களுடைய
ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் சிக்கன் டெவல் தயாராகிவிட்டது. இதை நீங்கள் சோறு, ரொட்டி என்பவற்றுடன் சேர்த்து பரிமாறலாம். நல்ல மிகவும் சுவையான ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் சிக்கன் டெவல். நண்பர்களே, நீங்களும் இதை வீட்டிலே முயற்சி செய்து பாருங்கள். செய்து பார்த்துவிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸையும் இந்த வீடியோக்களில் இருக்கிற கமெண்ட் பாக்ஸிலே போடுங்கள். இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எம்மிக்குட்டி சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அந்த பெல் பட்டனையும் ஒரு முறை தட்டிவிடுங்கள். நன்றி,